திரு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து திரு சம்பத்குமார் இணைந்திருக்கார். அதே போல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஷியாம் சார், சம்பத்குமார் அவருடைய முதல்கட்ட கருத்தை எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட உடனே வந்துடுறேன் சார். திரு சம்பத்குமார், இன்றைய திரு விஜயனுடைய பேச்சில் அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு என்னத்தை எடுத்துக்கணும், எது முக்கியமானது? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே விக்கிரவாண்டியில் அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டார், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு. அடுத்த கட்டமாக இன்னைக்கு அதிமுகவை பற்றிய சில விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. என்ன வியூகமாக இருக்கு திரு விஜய் அவருடைய பேச்சு? எப்படி? வணக்கம் சார். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனநிலையோடு நான் அமர்ந்திருக்கிறேன். இன்றைய பொழுது இந்த மாலை பொழுது எங்களுக்கு ஒரு பெருமை தேடித்தரக்கூடிய ஒரு பொழுதாக அமைந்திருக்கிறது. இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமான மாநாடாக அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இரவு பலருடைய தூக்கம் கெட்டு போய்விடும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பல கூட்டணி கணக்குகள் இனிமேல் மாறும் என்பதையும் என்னால் உறுதிபட சொல்ல முடியும். மாநாடு முடிந்த பிறகு நேரில் நாங்கள் சந்திக்கக்கூடிய கழக தோழர்களும் பொதுமக்களும் தொலைபேசி வாயிலாகவும் அரசில் இதுவரை எங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்கள் கூட இந்த மாநாட்டினுடைய வெற்றியை பார்த்த பின்பு நாங்கள் உள்ளே இணைந்து நாங்கள் பொறுப்பெடுத்து நாங்கள் தலைவருக்காக தளபதிக்காக வேலை செய்கிறோம் என்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றி இருக்கிறது. ஏன்னா அரசியலை பொறுத்தவரை எண்ணிக்கை தான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையை மதுரை மண் கொடுத்திருக்கிறது. முதல் மாநாட்டை விட இரண்டாவது மாநாடு மிகப்பெரிய எண்ணிக்கையில் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவை எங்கள் தளபதி பெற்றிருக்கிறார். இந்த மாநாட்டின் மூலமாக எங்கள் தளபதி ஒரு விஷயத்தை உறுதிபட கூறியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 1967 எப்படி அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சியை பிடித்ததோ, 77 புரட்சி தலைவர் எப்படி ஆட்சியை பிடித்தாரோ, அதே போல 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமையும். அந்த ஆட்சி அமைவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிதான் இந்த மாநாடு என்று சொல்லுவேன். அதே போல களம் என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் இருக்கிறது. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்பதையும் எங்களுடைய அரசியல் திமுக என்பதையும் மீண்டும் எங்களுடைய தலைவர் இந்த மாநாட்டின் மூலமாக வெளிப்படையாக கூறியிருக்கிறார். நாங்கள் யாரோடையும் வைக்கவில்லை. தாவேகாவுக்கு எதிரில் திமுக தான் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை வியூகத்தை அவர் முன்வைக்கிறதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஏற்கனவே இங்கே பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கு, அதை கடந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்றதும் இன்னொன்று, அதிமுக எம்ஜிஆர் எனக்கு அரசியலில் சினிமாவில் மிக பிடித்த தலைவர் அப்படிங்கிறார். அதில் மாற்றுக்கருத்தில் எல்லாருக்கும் பிடிச்சவர். ஆனால் அவர் தொடங்கிய கட்சியினுடைய தொண்டர்களுடைய நிலை இன்னைக்கு என்னவா இருக்கு, அந்த தலைமை என்னவா இருக்குங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. அதுதான் இங்க அப்போ அதிமுகவோடும் அவர் அதிமுக தொண்டர்களை குறிவைக்கிறார், தலைமையை விமர்சிக்கிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு சேலத்துல எங்களுடைய முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. அதுல எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் இதுக்கு இடையே சொல்லியிருந்தார். எப்படின்னா, இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள் அவர்கள் எல்லாமே இன்னைக்கு தாவேக்காவுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரு உண்மையான அதிமுக காரனுடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னா திமுகவை எதிர்த்துத்தான் அதிமுக தோன்றியது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை திமுகவை வீழ்த்துமா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி ஒரு ரத்தமான அந்த கழக உடன்பிறப்புகளுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு தாவேகா தான் சரியான போட்டியாக அமையும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் ஆரியர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் திமுகவை வீழ்த்துவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்க வியூகம், உங்க விருப்பத்துல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை, உங்கள் உரிமை. ஆனா களத்துல இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலை சந்தித்து முதலமைச்சராகவும் இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை தான் நிரூபிச்சிருக்கார் திரு எடப்பாடி பழனிசாமி. கொடி கட்சி எல்லாமே தன்னிடம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான தலைமையோடு இன்னைக்கு 100 தொகுதிகளில் பரப்புரைக்கு போய் இன்னைக்கு 100வது தொகுதியில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் இவங்களெல்லாம் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம், எங்களை வைத்து தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு சொல்லக்கூடியதை அவங்க ஏற்பாங்களா? அதை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாரு. இன்னைக்கு கட்சி தொடங்க ஆரம்பித்த உடனே கட்சி தொடங்கியதவே ஒரு இமாலய சாதனை போல பேசுகிறாங்க. ஏதோ மக்கள் செல்வாக்கு பெற்றது போலவும் இந்த நாட்டுக்கு உழைத்தது போலவும் அவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுறது போலவும் பேசுகிறார்கள் அப்படின்னு எதிர் விமர்சனத்தை இன்னைக்கு முன்வைக்கிறார்.
இல்ல சார், இப்போ எங்களுக்கு வந்து எப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாய்சன் திமுகவை, ஒரு மக்கள் விரோத திமுகவை, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு பாதுகாப்பை வழங்காத ஒரு திமுகவை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை வீட்டுக்கு அனுப்பணும், அவர்களை நாங்கள் தோற்கடிக்க வேணும். எங்களுடைய சிந்தனை என்பது திமுகவை எப்படி அந்த ஆட்சி கட்டிலிருந்து இறக்குவது என்று இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களை மட்டும் தான் குறி வச்சுக்கிறோம். மற்ற கட்சிகள் அடிப்படையில பாருங்க, நீங்க வந்து திமுகவை வீழ்த்தணும், ஆட்சி கட்டிலிருந்து மாற்றணும், அதெல்லாம் ஓகே. ஒரு கட்சியா தொடங்குறீங்க, ஆட்சிக்கு வரணுங்கிறது ஒண்ணு இருக்கும். ஆனால் ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு இணைந்து கூட அதை செய்திருக்கலாம்ல. முன்னாடி இப்ப அதிமுக முன்னெடுப்புகளை எடுக்கும்போது புதிதா தொடங்கிய ஒரு கட்சி வந்து நான் தான் எதிரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றத அவங்க அப்படி எளிதா எடுத்துட்டு போயிட முடியுமா? அதோட நிக்கல, அது சொல்ற வரைக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் அதிமுக தொண்டர்கள்ட்ட நீங்க சொல்றீங்க, அந்த கட்சியின் தலைமையை கேள்விக்குள்ளாக்குறீங்க, அப்ப அவங்க எதிர்வினை ஆற்றுவாங்க தானே? இல்ல சார், நிச்சயமா இல்ல. நிச்சயமா வந்து எப்படின்னா, இன்னைக்கு மக்களுடைய அந்த எண்ணிக்கை நீங்க பாருங்க. இதே மதுரை மண் வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தது, இதே மதுரை மண் வந்து கேப்டன் விஜயகாந்துக்கு ஆதரவு கொடுத்தது. இன்றைக்கு அதே மதுரை மண் வந்து இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள், மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் 2026 திமுகவை வீழ்த்தி நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம். யாரையுமே நாங்க வந்து முதல்வராக என்னன்னா, திரு ரவீந்திரன் சுவாமி எப்பயுமே சொல்லக்கூடியது, உங்களுக்கு மதுரையில மக்கள் கூடியிருக்கிறார்கள், ஆனா வெற்றி இதுவரைக்கும் அவங்க பெற்றிருக்கிறார்கள், வெற்றி பெறும்போது வரைக்கும் அந்த கேள்வி இருக்குங்கிறத வைக்கிறாரு. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் சார். உங்களுடைய நம்பிக்கையை நான் கேள்விக்குள்ளாக்கல, உங்கள் நம்பிக்கை அது, பேசுவோம். திரு ஷாம், இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னென்ன விஷயங்களை அதுல இருந்து டீகோட் பண்ணலாம்? டீகோடிங் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ், அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து ஒரு வகையான பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை அனலைஸ் பண்ணுறது தாங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் அவர் பண்ண விரும்பினார் என்றால் மாற்று சக்தி அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்பினார். நிரூபிப்பது என்பது தேர்தல் காலத்தில் தான் நிரூபிக்க முடியும். தி கீ பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல வைக்க முயற்சி பண்ணுறார், தன்னை அந்த இடத்துல வைக்க. கரெக்டாக சொல்கிறீங்க. இந்த கேபிஐயை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸில் அது ஒரு பாடமும் கூட. கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னா என்ன? ஒன்று, ஒரு வெற்றிகரமான மாநாடு அரசியல் குறிக்கோளை அடைந்ததா, நோக்கத்தை அடைந்ததா, அது இப்போ பார்க்க முடியாது, ஏன்னா இன்னும் தேர்தல் வரல. ஆனால் தன்னிச்சையாக திரளும் கூட்டம் அது இருந்தது. திட்டமிட்ட விளைவுகள், உதாரணமாக ஊடக வெளிச்சம், அது இருந்தது. பொதுமக்கள் கவனம் ஈர்த்தல், அது இருந்தது. பொது கருத்தை உருவாக்குதல், அது இருந்தது. ஈடுபாட்டை உயர்த்துதல், அது இருந்தது. பரந்த அரசியல் இலக்குகளை அடைதல், அது நமக்கு பின்னாடி தான் தெரியும். இப்படிதாங்க இதை அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கான உரிமை, சினிமா நட்சத்திரங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே விடை கண்டுவிட்டோம். அப்படின்னா வாஸ் த கான்ஃபரன்ஸ் வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட்? இந்த முதல் கேள்விக்கு விட எஸ். நான் வந்து அதை அப்படியே 100% மார்க் கொடுத்துட்றேன். வாஸ் த கான்ஃபரன்ஸ் சஸ்டைனபிள் இன் த லாங் ரன்? இந்த கான்ஃபரன்ஸில் ஏற்படுகிற உணர்வுகளை நீண்ட நெடுங்காலத்துக்கு ஒரு 10 மாதம் இல்லை 8 மாதத்துக்கு இதை கொண்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா கீழே களத்தில் ஆள் வேணும். வாஸ் த கான்ஃபரன்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ்? இந்த 3 அனலைஸ் தாங்க எப்போவுமே எடுக்கிறோம். ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக எக்ஸிக்யூட்டடா? நிச்சயமா. மதுரையில் வந்து அவங்க வெறுமனை தண்ணீர் பந்தல் வச்சிருந்ததே ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக இருந்தது. எனக்கு நிறைய நண்பர்கள் புகைப்படங்கள் இருந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு டேங்கை வச்சு அதில் கார்பரேஷன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது விஜய் அணியினர், இந்த மதுரை மாவட்ட செயலாளர், அவரையும் நான் இன்னைக்கு இதில் பார்த்தேன், மேடையில் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப சிறப்பான ஏற்பாடு. ஒரு 100 பந்தல் இருக்குங்க. 100 பந்தல்லையுமே வந்து தனியான ஒரு நம்ம ரெகுலராக குடிக்கிற இந்த கார்பரேஷன் தண்ணி இல்லாமல் மினரல் வாட்டர்லாம் போட்டு ஒரு ஷாமியானெல்லாம் போட்டு நல்ல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வெல் எக்ஸிக்யூட்டட் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது.